பெட்ரா, India's premium still dose. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். தமிழ்நாட்டில் மது பிரியர்களை குஷிப்படுத்தும் விதத்தில் டாஸ்மாகில் 54 புதிய மதுபான பிராண்டுகளை கொள்முதல் செய்ய மாநில அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. மது விற்பனையை ஒழுங்குபடுத்துவது, உற்பத்தியாளர்களுக்கிடையே போட்டியை அதிகரிப்பது மற்றும் நுகர்வோரின் விருப்பத்திற்கேற்ப கூடுதல் தயாரிப்புகளை வழங்குவது ஆகிய நோக்கங்களுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதல் அண்மையில் நடைபெற்ற டாஸ்மாக் நிர்வாக குழு கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இறுதி பட்டியல் விரைவில் வெளியிடப்பட்டு அதன் பின்னர் மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் படிப்படியாக விற்பனைக்கு கொண்டு வரப்படும். தற்போது டாஸ்மாக் மூலம் 100க்கும் மேற்பட்ட மதுபான மற்றும் பீர் பிராண்டுகள் விற்பனை செய்யப்பட்டாலும் அவற்றில் சில மட்டுமே அதிக வரவேற்பை பெறுகின்றன. இந்தியாவின் பிற மாநிலங்களில் கிடைக்கும் பல பிரபலமான மதுபானங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்காததால் புதுச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு சென்று வாங்கும் நிலை பலருக்கு ஏற்பட்டுள்ளது. நுகர்வோரின் விருப்பங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கருத்தில் கொண்டு சந்தை ஆய்வு மற்றும் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே புதிய பிராண்டுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் உற்பத்தி மற்றும் விநியோக ஏற்பாடுகளுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் புதிய பிராண்டுகள் உடனடியாக கடைகளில் கிடைக்காது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதுவரை 7 பியர் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் 11 மதுபான ஆலைகளிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டன. இனி பிற மாநில உற்பத்தியாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் சில நிறுவனங்களின் ஆதிக்கம் குறைந்து ஆரோக்கியமான போட்டி உருவாகி தரமான தயாரிப்புகள் அதிகரிக்கும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். மேலும் தற்போது மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 220% கலால் வரி மற்றும் 58% வாட் வரியை உயர்த்தும் திட்டமோ சில்லறை விலையை அதிகரிக்கும் திட்டமோ அரசிடம் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே. விக்னேஷ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.